காலையில எந்திரிக்கிறது, பல்ல விளக்குறது, போற போக்குல காலையில சாப்பிடுறது, ரொம்ப லேட் ஆகுறதுனால அறக்க பறக்க வேலைக்கு ஓட்டுறது அப்படின்னு இதெல்லாம் தான் என்னோட மார்னிங் ரொட்டீனா முன்னாடி இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் நான் மில்லியனர் மார்னிங் என்னெல்லாம் செய்யறாங்களோ அதை நானும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. அது உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாத்துச்சு. அதை பத்தி தெரிஞ்சுக்க நீங்களும் ஆர்வமா இருக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள்லயே ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்றது காலை பொழுதுதான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய காலை பொழுது முக்கியம்னு எனக்கு அதுவரை தோணுனதே கிடையாது. காலையில ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கு நான் ரொம்பவே போராடுவேன். காலையில சீக்கிரம் எழறத விட்டுட்டு வேலைக்கு போறப்பவே நான் பாதி தூக்கத்தோட தான் போயிட்டு இருப்பேன். காலை நேரம் ஒழுங்கா இல்லாதனால அது அந்த நாளோட மற்ற வேலைகள்லயும் சொதப்பல காட்டிடும். ஈவினிங் வீட்டுக்கு வர்றப்போ என் மேல உச்சகட்ட கோபத்துல தான் வீடு திரும்புவேன். ஒரு நாள் என்னோட குழப்பமான காலைனால அந்த டேல நான் ஆபீஸ்ல பண்ண வேண்டிய பிரசன்டேஷனே சொதப்பிருச்சு. இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்து போக முடியாது. இதோட எல்லாத்தையும் முடிக்கலான்ற எண்ணம் அங்கதான் எனக்கு உருவாகுச்சு. அதனால என்னுடைய காலை பழக்கத்தை எப்படியெல்லாம் மாத்தலாம் அப்படின்றத நெட்ல உட்கார்ந்து தேட ஆரம்பிச்சேன். நான் என்ன தேட நினைச்சனோ அது எனக்கு இன்டர்நெட்ல கிடைச்சது. அது வேற ஒண்ணுமே கிடையாது, மில்லியனர் மார்னிங் ரொட்டீன். வெற்றி அடைஞ்ச பல மில்லியனருக்கும் அவங்களோட காலை பொழுதுதான் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்குன்னு தெரிய வந்துச்சு எனக்கு. சோ அது மாதிரி நான் மில்லியனர் ஹேபிட்டை என்னுடைய லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்ததுக்கு பின்னாடி நான் யூடியூப் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அது என்னுடைய லைஃபை மாத்திக்கிட்டு இருக்கு. சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அண்ட் நீங்களும் யூடியூபர் ஆகணும் அப்படின்னா கைஸ் அடுத்த ஒரு 20 செகண்டுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு 2030 வரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல அழகா நீங்க பணம் சம்பாதிக்கணும், பாசிவ் இன்கம் earn பண்ணணும் அப்படின்னா யூடியூப் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கும். நீங்க பணம் மட்டும் சம்பாதிக்கிறது இல்லாம ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சராக மாற முடியும். பாசிவ் இன்கமும் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. ஸோ யூடியூபரா மாறணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ வெபினார் லிமிடெட் டைமுக்கு மட்டும்தான். இந்த ஃப்ரீ வெபினாரை நீங்க அட்டன் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். வெபினார் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூடியூபர் ஆகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. பிகாஸ் நான் இதை அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு யூடியூபை என்னுடைய பிரைமரி ஜாபா கூட எடுத்துட்டு போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ மீன்வைல் நீங்க வெப்சைட்டுக்குள்ள வந்து பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரிவ்யூஸும் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வெபினார் அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய தேடலை நோக்கி உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய திறமைகளை பணமாக மாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த மில்லியனர் மார்னிங் ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட காலை பொழுதும் அறக்க பறக்க இல்லாம அமைதியா போறனால நீங்க ரிலாக்ஸ்டா உணர முடியும். இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படின்றத இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல இந்த ரொட்டீனை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னுடைய எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க நான் சீக்கிரமா எந்திரிக்கணும் இல்லையா? இந்த உலகத்துல பணக்காரங்களா இருக்கக்கூடிய டிம் குக், எலான் மஸ்க் இது மாதிரியானவங்க அவங்க வாழ்க்கையில காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற பறவைகளா, அதாவது ஏர்லி பேர்ட்ஸா இருந்திருக்காங்க. ஸோ அதுல இருந்து என்னுடைய அலாரமை நான் 5:30க்கு வைக்க ஆரம்பிச்சேன். அடுத்ததான் நான் செஞ்சது மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் பிராக்டிஸை காலையில செய்யறது உங்களோட நீங்க கனெக்ட் ஆகிறதுக்கு உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாம பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த நாளை கொண்டு போக வைக்கும். அதுக்கப்புறம் 2ல இருந்து 3 நிமிஷம் சின்ன எக்ஸசைஸ் பண்றது ரொம்பவே நல்லது. இதுக்காக நீங்க பெரிய பெரிய எக்ஸசைஸ் தான் செய்யணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சின்னதா கிரன்ச்சஸ் அண்ட் புஷ்அப்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்து இது குளிக்கிறதுக்கான நேரம். அதுல நல்லா குளிக்கிறது, பல் விளக்குறது, ஷேவ் பண்றது எல்லாமே அடங்கிரும். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் நேரா கிச்சனுக்கு போய் எனக்கு தேவையான காஃபியை நானே போட்டுப்பேன். காஃபி குடிச்சிட்டு இன்னைக்கு நான் என்னெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்றத டு டூ லிஸ்ட்ல போட ஆரம்பிப்பேன். அதுல என்னோட பர்சனல் கோல்ஸ் அண்ட் ஒர்க் டாஸ்க் அப்படின்ற எல்லாத்தையுமே சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகிறதுக்கான நேரம் வந்துடும். இப்படி ஒவ்வொரு ரொட்டீனையும் நான் செய்ய ஒரு மில்லியனரா வாழ ஆரம்பிச்சேன். இதுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 4 நாளைக்கு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கக்கூடிய நைட்மேர் மாறி இருந்துச்சு. நான் நைட் லேட்டா தூங்கி காலையில லேட்டா எழுந்திருக்கக்கூடிய நைட் அவுலா இருந்தனால தான் பிளான் பண்ண மாதிரி என்னோட முதல் 2 நாள் போகல. அதனால ஒரு 2-3 நாள் என்னுடைய பழைய நார்மல் மார்னிங் ரொட்டீன் மாதிரி தான் டேஸ் எல்லாமே போச்சுன்னு சொல்லலாம். காலையில எந்திரிப்பேன், பல்லு விளக்குவேன், வேகமா நேரம் ஆயிருச்சு அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு ஓடுவேன். 4வது நாள்ல இருந்து என்னுடைய ஸ்லீப்பிங் ஷெட்யூலை மாத்தினது மூலமா சீக்கிரமா எந்திரிக்க ஆரம்பிச்சேன். மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றதும் நான் நினைச்ச மாதிரி ஸ்மூத்தா போகல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வர ஒரு நிமிஷம் கூட நான் மெடிடேட் பண்ணதே கிடையாது. ஆனா அதை எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது என்னோட அந்த டேவை ரொம்பவே ரிலாக்ஸ்டா கொண்டு போனதுன்னே சொல்லலாம். அதுல பல டெக்னிக்ஸ் அண்ட் ஆப்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய எல்லாத்தையும் ட்ரை பண்ணதுல எனக்கு சிம்பிள் பிரீத்திங் ஒர்க்ஸ் மெடிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்படி நான் மெடிடேட் பண்ற நேரத்துல என்னோட லைஃப் ட்ரீமை பத்தி யோசிப்பேன். இன்னும் சில நேரம் நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தியும் யோசிச்சு பார்ப்பேன்.
எனக்கு ஏற்பட்ட இன்னர் ஹார்மோனியில் தொடர்ந்து பல லெவல்ஸை நான் அடைஞ்சுக்கிட்டே வந்தேன். இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதுக்காக நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற பிளானும் எனக்கு கிடைச்சது. மெடிடேஷன் பண்ணி முடிச்சதும் செய்யக்கூடிய ஒர்க் அவுட்டில் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. நான் சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணது என்னோட பாடியோட என்ன டச்சில் இருக்க செஞ்சது. எனக்கு இருந்த டயர்டும் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ போயிடுச்சு. அடுத்ததான் நான் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணீர் யூஸ் பண்ணாமல் குளிரான தண்ணியிலேயே கோல்டு ஷவர் எடுத்துக்கிட்டேன். குளிரான தண்ணியில் குளிக்கிறது கஷ்டமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் தான் இருக்கும். ஆனால் உண்மையில் உங்களோட ஹார்ட் ரேட்டை அதிகரித்து ரத்த ஓட்டம் உடம்பு முழுசுக்கும் போகிறதுக்கு இது உதவி பண்ணது. இப்படி குளிக்கிறது உங்களோட உடம்பை மட்டும் முழுசாக தூக்கத்தில் இருந்து எந்திரிக்க வைக்க செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட மைண்டையும் சுத்தம் பண்ண உதவி பண்ணுது. அதனால் இதை செய்கிறத நான் ரொம்பவே எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்த ஸ்டெப் என்னோட நியூ மார்னிங் ரொட்டீனில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வேலை. அது வேற ஒன்றுமே கிடையாது, என்னோட எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கான டு டூ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது தான். இதை நான் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காகவும் மோட்டிவேட்டடாகவும் இருந்துச்சு. இந்த ரொட்டீனை ஆரம்பித்த 10வது நாளில் இருந்து நான் 2 டு டூ லிஸ்ட்டை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு டு டூ லிஸ்ட் என்னுடைய தனிப்பட்ட கோலுக்காகவும், இன்னொரு டு டூ லிஸ்ட் என்னோட வேலைகளுக்கும் கடமைகளுக்கானதாக இருந்துச்சு. அடுத்ததான் நான் இன்டர்நெட்டில் டு டூ லிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சதுல என்னோட மார்னிங் ரொட்டீனில் இன்னும் 2 புது டு டூ லிஸ்ட்டை நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதில் ஒன்று டு ஃபீல் லிஸ்ட், இன்னொன்று டு பி லிஸ்ட். இதில் எனக்கு கிடைச்ச அனுபவம் எல்லாம் என்னைய ஒரு பர்சனாகவும் என்னோட பெட்டர் வெர்சனாகவும் என்னைய உருவாக்க ஹெல்ப் பண்ணுச்சு. நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸுக்கு இந்த ஒரு சேஞ்சஸ் எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே ஒர்த்தா இருந்துச்சு. அடுத்ததான் நானும் எல்லாரும் செய்கிற மாதிரியே ஒரு காமன் மிஸ்டேக்கை செஞ்சேன். அது வேற ஒன்றுமே கிடையாது, வீக்கெண்டில் வெட்டியாக நேரத்தை கழிக்கிறது தான். எப்பயும் போல எல்லார் மாதிரியும் 2 நாள் வீக்கெண்ட் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் நான் இந்த வீக்கெண்டில் மறுபடியும் பழைய ரொட்டீனுக்கு போகாமல் இருக்க நினைச்சேன். அதுக்காக என்னோட பிராண்ட் நியூ எக்ஸைட்டிங் ரொட்டீனை தவிர என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அதனால் இந்த 2 நாட்களில் சில பிரெயின் ட்ரைனிங் எக்ஸசைஸ் செய்ய முடிவு பண்ணேன். முதல்ல நான் ரீடிங் பண்ணுறதுக்கு சில ஆப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்ததாக புது ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான நியூ ஐடியாஸ் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணுறதை செஞ்சேன். இப்படி நான் இந்த எக்ஸைட்மெண்ட்டில் பாதி வழியில் போய்கிட்டு இருக்கிறப்போ நான் டைம் மேனேஜ்மெண்ட் செய்கிறத கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுவும் உண்மையிலேயே புது புது அனுபவங்களை எனக்கு கொடுத்துச்சு. இதை வச்சு என்னோட மார்னிங் ரொட்டீன் மெல்ல மெல்ல மாற்ற நான் முயற்சி செஞ்சேன். எப்பயும் போல் டு டூ லிஸ்ட் தயாரிக்கிறத விட்டுட்டு டைம் மேனேஜ்மெண்ட் மெத்தடை என்னோட அந்த நாளை ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணேன். இது என்னுடைய வாழ்க்கையை ரொம்பவும் ஈஸியாக மாற்றினது மட்டும் இல்லாமல் என்னோட கரியரில் அடுத்தடுத்த லெவல்ஸை அடைய ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுச்சு. என்னோட கரியரை அப்கிரேட் பண்ண பல வழிகளை கண்டுபிடிச்சேன்னா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் பல பழக்கங்களை தொடர்ந்து செய்கிறத ஆட் பண்ண நினச்சேன். அதுக்காக காலையில் ஒரு நோட்டில் எனக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களை எழுத ஆரம்பித்தேன். அப்படி எழுதுகிறப்போ ஒரு பக்கத்துக்கு என்னுடைய எல்லா தாட்ஸையும் அந்த பேஜில் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த தாட்ஸை எழுதணும், அந்த தாட்ஸை எழுதணும்னு எந்த ஒரு கட்டாயத்தையும் நான் ஏற்படுத்திக்கல. அதை நான் காலையில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதிட்டு அதை ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் வாசிப்பேன். இப்படி எழுதிட்டு அதை வாசிக்கிறப்போ நான் எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறத பார்த்து நானே ஆச்சரியமானேன். இதை ஒரு 10 நாள் பண்ணதுலேயே என்னோட மென்டல் ஹெல்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற யோசனைகள் எல்லாம் எனக்கு வந்துச்சு. எனக்குள்ள ஒரு சமநிலையை உருவாக்கிக்கவும் நான் கனவுல நினச்சிருந்த நம்பிக்கையையும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிடைச்சதை நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு எந்த பெரிய வேலைகள் இருந்தாலும் இந்த ஷெட்யூலை மேனேஜ் பண்ணுறதுல நான் ரொம்பவே கவனமாக இருந்தேன். இதை பண்ணுறது ரொம்பவே சுலபம்னெல்லாம் நினச்சிட முடியாது. ஏன்னா நான் அடைய வேண்டிய கோல் எல்லாம் இன்னும் தூரமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் அதை அடையிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கேன்ற திருப்தி எனக்கு இருந்துச்சு. இதுவே ஒரு பெரிய தொடக்கம் தானே. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே என்னோட 1 மாதம் அனுபவங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த 1 மாதம் எனக்கு என் வாழ்க்கையில் கிரேட் பீரியட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த அனுபவம் எல்லாம் பல பாசிபிலிட்டிஸுக்கும் சொல்யூஷனுக்கும் என் கண்ணை திறந்துச்சு. நான் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதை விடவே இல்லை. ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணி இதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். காலையில் எந்திரிக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, குளிரான தண்ணியில் குளிக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இது மூலமாக நான் எனக்கான தனி ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நீங்களும் என்ன மாதிரி மில்லியனர் ஆகிறதுக்கு இந்த வழிகளை ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக நாம் இந்த மில்லியனர் ஹேபிட்டில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறது. முதல்லலாம் நான் ஒரு பக்கத்துக்கு ஏதாவது எழுத சொன்னால் கூட சோம்பேறியாக உணருவேன். ஆனால் என்னுடைய தாட்ஸை எழுத ஆரம்பித்தது என்னோட வாழ்க்கைக்காக வடிவமைப்பை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இதே தான் கிராட்டிடியூட்லேயும் நாம் பார்க்குறோம்.
கிராட்டிடியூட் எழுதுறத ஒரு பழக்கமாக கொண்டு வந்து எனக்கு நடந்த நல்ல சில விஷயங்களுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிச்சது என்னோட மனநிலையில் பல வித்தியாசங்களை கொண்டு வந்துச்சு. எனக்கு எப்பெல்லாம் பேட் மூடாக இருக்கோ அப்போல்லாம் நான் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை திறந்து வாசிக்க ஆரம்பிப்பேன். இது உண்மையாகவே என்னுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினச்சேன்னா அதிகமாக தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கிறது செரிமானம் சம்பந்தமான எல்லா குறைகளையும் சரி பண்ணுது. இதை நான் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து பல மாற்றங்களை நான் சந்திச்சேன். இப்படி தண்ணி குடிக்கிறது அதிகமாக காலையில் சாப்பிட்றதை தடுத்து அளவான சாப்பாட்டை எடுத்துக்கிறதுக்கு உதவுது. காலையில் காஃபி இல்லை டீ குடிக்கிறத விட இந்த மாதிரியான ஜூஸ் எடுத்துக்கிறது, தண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே என்னுடைய மார்னிங் ரொட்டீனாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா இதை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் சிறந்த ஒரு நபராக ஆகிறதுக்கு இந்த பிராக்டிஸ் எல்லாம் சரியாக பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அதனால் நீங்களும் இதை செய்ய தொடங்குங்க. உங்களாலையும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போடுங்க. அண்ட் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்களும் யூடியூபர் ஆகணும், அதிலிருந்து உங்களுடைய பாசிவ் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல இருக்கு. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டைம் ஃபார் கிரேட்னஸுக்காக பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.